கடவுளே, மாமா போன் எடுக்கணும். மாமா போன் ரிங் ஆகுது. மாமா போன் எடுங்க மாமா, ப்ளீஸ். அண்ணா, பெட்ஷீட் ஏதாவது மாத்திரமாண்ணா? மாமா சீக்கிரம் எடுங்க மாமா, ப்ளீஸ். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. முன்னாடி இருந்த தம்பி எங்க போனாரு? அவர் வேலை விஷயமா வெளில போயிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, ஃபோனில் என் ஒய்ஃப் தான் இருக்காங்க. நீ இந்த ஃபோன் எடுத்து நான் வெளியில் பிளேயர்ஸோட மீட்டிங்கில் இருக்கேன், என்னால் பேச முடியாதுன்னு சொல்ல. சரியா? சரிண்ணா. அப்படியே நீ ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட, எனக்கு வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கு. சரிண்ணா. மாமா ஏன் மாமா போன் எடுக்கல? ஒரு போன் கூட பண்ணல. நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ணேன் தெரியுமா? எப்ப போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. இப்பதான் ரிங்கே ஆச்சு. என்ன மாமா பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? வேலைக்கு சாப்பிடுறீங்களா? அண்ணா பண்ணி கொடுத்த பொடி தொக்கெல்லாம் இருக்குல்ல? எனக்கு எப்ப பாரு உங்க நினைப்பாவே இருக்கு. ஏதாவது பேசுங்க மாமா. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நான் ரூம் பாய் பேசுறேன். லேசா டச் பண்ணிட்ட போன் ஆன் ஆயிடுச்சுக்கா. இனிய மாமா இல்ல. நான் மீட்டிங்ல இருக்கேன். அக்கா, அவர் பேச முடியல, மீட்டிங்ல இருக்காக்கா. அப்போ மாமா கிட்ட பேச முடியாதா? இப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. இல்லக்கா, இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கா, அதனால தான் போனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருக்கா. ஏதாவது முக்கியமான விஷயமானு கேளு. ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா? சொல்லுங்கக்கா, நான் சொல்லிடுறேன். ஆமா தம்பி, எங்க புது கம்பெனிக்கு இடம் கிடைச்சு அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன்க்கா. அப்போ அவரை மறக்காம எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியா? நான் அவர் போனை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லு. சரி சரி, நீ போ. சரிங்களா? தேங்க்ஸ். சரி சரி. ரசாத்தி, மாமா நீங்களா பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். மாமா ஏன் மாமா போனே பண்ணல? இங்க ஒர்க் ஜாஸ்தி. நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீங்க இல்லாத குறை மட்டும்தான் பிரச்சனை மாமா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. புது கம்பெனிக்கு கூட இடம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் ராசத்தி. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு கோயில்ல வச்சு பெரியமா நான் இல்லைன்னா நீ ஜீரோன்னு சொன்னதை மாத்தி தனியா நின்று சாதிச்சிட்ட ராசாத்தி. ஏய் ராசாத்தி, நீ அழுதுட்ட. என்னால அழ முடியல. மற்றபடி நான் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ கொடுத்த தொக்கு பொடியெல்லாம் சாப்பிடும்போது நீயும் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கு. நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு முழுக்க உன்னை சுத்தி தான். சரி, ஆமா, புது கம்பெனிக்கு எப்ப பூஜை போட போற? நீங்க இல்லாம எப்படி மாமா நான் மட்டும் தனியா பூஜை போட முடியும்? இத பாரு, நீ தனியா தான் பூஜை போடணும். எனக்கு இங்க வேலை நிறைய இருக்கு. இல்ல மாமா, நீங்க கண்டிப்பா வரணும். நான் எப்போன்னு மட்டும் சொல்றேன். சொன்னா கேளு. நான் எப்பவுமே உன் மனசுக்குள்ளதான் இருப்பேன். அப்புறம் என்ன, நீ சந்தோஷமா பூஜை போட. மாமா இல்ல ராசத்தி, நீ தனியா பூஜை போட்டாதான் நான் பெரியமா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க முடியும். உன்னோட திறமைய பத்தி அவங்களுக்கும் தெரியும். மாமா என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் அப்புறமா பேசுறேன். வச்சிடுறேன். மாமா
ராசாத்தி பூஜ்ஜியம்ல நம்பர் 1 நிரூபிச்சிட்டா. அவ புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணட்டும், அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். மாமாவும் கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சரிம்மா, நான் என் போனை சார்ஜ் போட்டு சரி போயிட்டு வா. சரி. அண்ணே மாமா போன்ல பேசிட்டாரு. இலக்கியா மாமா போன்ல பேசிட்டாரு. ஏய் ரசத்தி, அண்ணி மாமா போன்ல பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா பேசுறது சந்தோஷத்தை பாரு, சந்தோஷம் மாமா கிட்ட பேசிட்டேன்ல. ஏய் என்னாச்சு? மாமா கிட்ட பேசிட்டேன். வா சுத்தலாம். ஐயோ, ஏய், என்ன விடு. வாங்க எல்லாரும் சுத்தலாம். அண்ணே நீங்க எவ்வளவு வாங்கண்ணே. சந்தோஷம் பாரு. நாடு சுத்துருமா சுத்துங்க. ரசத்தி, ஐயோ போதும் விடு, எனக்கு தலை சுத்துது. என்ன மாதிரியா? எனக்கு வயசாயிடுச்சு இல்ல. இலக்கியா வா வா. மறுபடியுமா அம்மா? சுத்து. பாத்தியா பொண்ணி, இவ்வளவு நேரம் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருந்தா மாப்பிள்ள போன் பண்ண உடனே முட்டாய் கடிச்ச புள்ள மாதிரி மாறிட்டா. ஆமா அத்தை, அவ மாறினது மட்டும் இல்லாம நம்மளையும் மாத்திட்டா. மாப்பிள்ளை பேசுனதுக்கே ராசாத்தி எம்பிட்டு சந்தோஷப்படுது. நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுமா, அதான் மாப்பிள்ளையோட ஆசை. மா ஏய், நல்லா இருக்க கண்மணி, எங்க வாங்குன? வாசல்ல ஒருத்தன் மாட்டு வண்டியில வித்துட்டு இருந்தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குடி. அது இருக்கட்டும், ஏன் நீ வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அதுவா, உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? ஒரு சந்தேகம், அதான் உன்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலான்னு தான். அப்படி என்ன உனக்கு சந்தேகம்? இல்லடி, அந்த 50 ஏக்கர் டீ எஸ்டேட் இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு இருக்கும்னு தெரியணும். ஏண்டி முறைக்கிற? இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்ல? இல்ல, ஒரு ஆர்வம்தான். இந்த வீடோட பெருசா இருக்கும், போதுமா? அப்படின்னா இந்த வீட்டையும் நம்ம வீட்டையும் நினைச்சா எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா இருக்குமா? ஷோமா, நம்ம ஊர் இருக்குல்ல, ஆ, அதுல 4ல் ஒரு பங்கு இருக்கும். ஆத்தாடி, அவ்வளோ பெருசா? ஆமாமா. ஆ, அப்போ ஒரு கிராம அளவுக்கு இருக்கும்ல? ஆமா. கண்மணி, அப்போ ஒண்ணு பண்ணலாமா? அவங்க குடுக்கற நிலத்தை நம்ம 2 பேர் பேருக்கும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? உன் பேர்ல எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் வேண்டாம், மொத்தமும் என் பேர்ல மட்டும்தான் இருக்கணும். ஆ, வேணும்னா அந்த எஸ்டேட்டுக்கு கோகிலா எஸ்டேட்னு உன்னோட பேரை வைக்கிறேன். ஏண்டி, பேரு வச்சா சோறு கிடைக்குமா? காசு, துட்டு, மணி, காசு வேணும்டி. பணம் தானே, மாசத்துக்கு 2000மோ 3000மோ போட்டு தரேன், சந்தோஷமா வச்சுக்கோ. என்னது 2000 3000மா? மா, உனக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தி. அந்த இடம் மட்டும் என் பேர்ல பதிவாக்கட்டும், அப்புறம் பாரு இந்த வீட்டையே ஆட்டி படைக்கிறேன். ஏன் ஆனானப்பட்ட மரகதத்தையே என் காலில் விழ வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சூப்பர் டி கண்மணி. அதுக்கப்புறம் இது நம்ம வீடு, நம்மள கேள்வி கேட்க யார் இருக்கா? ஆடலாம், பாடலாம், ஜாலியா இருக்கலாம். இப்படி காசு, பணம், துட்டு, மணி மணி, கனி கனி, கனி. ஐயோ, ஐயோ, அடி வெளுக்க போறாளே. கண்மணி, அது ஒண்ணு இல்ல, எனக்கு நீ 2000 தரேன்னு சொன்னல, இத அந்த முதல் மாச சம்பளத்துல கழிச்சுக்கோ. என்ன? தர்றேன். ஐயோ ஐயோ கண்மணி. அண்ணே, என்னாச்சுண்ணே? எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க?
இடத்து ஓனர் கொடுத்த கெடுவில் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ராசாத்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓ அதுவா? இப்ப வரைக்கும் இடம் கிடைக்கலையே. அண்ணா இடம்லாம் கிடைச்சிருச்சாம்னே. வர்றப்ப தான் அழகா பார்த்துட்டு வந்தேன். அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். இடம் கிடைச்சிருச்சான். இன்னும் 2 நாள்ல அட்வான்ஸ் கொடுக்க போறதா சொன்னான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? ராசாத்தி அன்னைக்கு இடம் கிடைச்சிருச்சா? அட ஆமாம்மா, இன்னும் 2 நாள்ல பூஜை போட போறாங்களாம். நம்ம வேண்டின தெய்வம் கைவிடல. எடுத்துக்கோங்கப்பா. என்ன மரகதம், இப்ப ராசாத்தி பத்தி புரியுதா? இனியும் இல்லாம அவளே தனியா சாதிச்சா பாத்தியா? என்னத்த சாதிச்சா? இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து பூஜை போட போறா. அட்வான்ஸ் தானே கொடுக்கறா, இன்னும் பூஜை போடல. எல்லாம் பண்ணி முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்னடி இப்படி பேசுற? நீ பேசுறத பார்த்தா நீ ஆளை வச்சு பூஜை நடத்த விடாம கெடுத்துட போல இருக்க. நான் எங்க தடுக்க போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல. அது தானா நடக்கும். இனியே இல்லாம அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு இன்னைக்கு தான் அவன் மேல நல்ல விதமா நம்பிக்கை வந்திருக்க. போதும், ரொம்ப பேசாதீங்க. ஒழுங்கா எடு. எல்லாத்தையும் நீ தானே உடைச்ச. ஒழுங்கா எடு. எடுக்கிறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழுங்கா எடுமா. கண்மணி, அத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை அது ஒண்ணும் இல்ல. கைப்பட்டு கண்ணாடி ஜாடி உடைஞ்சிருச்சு. அதான் பொறுக்கிட்டு இருக்கோம். அங்க நம்ம மான மரியாதையை ராசாத்தி போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அத பார்க்காம இங்க வந்து இத பொறுக்கிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு அத்தை? இன்னும் என்ன ஆகணும்? அந்த ராசாத்தி இடம் பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டா. சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. நான் தான் அவ மேல ஒரு கண்ணு வைன்னு சொன்னேன்ல. இருங்க அத்தை. இப்ப என்ன? அவ அட்வான்ஸ் தானே கொடுத்திருக்கா. விடுங்க அத்தை, அவளை நான் பாத்துக்கிறேன். கண்மணி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. நாம சவால்ல தோத்துட்டா ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறம் அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்தை, நான் உயிரோட இருக்கிற வரை அவ இந்த வீட்டு படி ஏறவே முடியாது. வரவும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன். அவளை எங்க அடிச்சா எப்படி சறுக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அத்தை. இத பாரு கண்மணி, என்ன ஆனாலும் அவ பழையபடி கம்பெனியை ரன் பண்ணவே கூடாது. பாத்துக்க. நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னு அடம் பிடிச்சு வர வச்ச? அப்படி என்னடா விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னை இந்த நேரத்தில் தனியாக வச்சு பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு தான் வர சொன்னியா? போடா. ஏன் நீ என் லவ் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? இதுக்கு பேர் தான் லவ்வா? ஆமாம், இதுவும் லவ் தான். சரி சரி, நானும் இதான் லவ்னு ஒத்துக்கிறேன். யார் மணி? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அது சரி, வயசு புள்ளியா இருக்கே, காலம் கெட்டு கிடக்கே, தனியா நிக்கிறியேன்னு ஆதங்கத்துல கேட்டா நல்லா வாய் துடுக்காதான் பேசுற. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்.
என்னத்த பாத்துக்க போறியப்போ? நாங்கெல்லாம் வயசு புள்ளையா இருக்கும்போது 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு கூட வெளியில வரமாட்டோம். களி முத்தி போச்சு. களி முத்தி போல நீங்க தான் முத்தி போயிட்டீங்க. ஆ? எனக்கு இது தேவைதாம்மா? நான் வாயை பொத்திக்கிட்டு போறேம்மா. ஹேய், ஏய் யார் அவங்க? அவங்கள பார்த்து எதுக்கு பயந்து ஒளிற? அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். நான் பார்த்ததே இல்லையே. அது எனக்கு அவங்க தூரத்து சொந்தம். நல்லா இருக்குல்ல? இது போடட்டுமா? இது ரொம்ப நல்லா இருக்கும் பாப்பா உனக்கு. இது அப்பா இங்க பாருப்பா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி இந்த வலையில போட்டு பாரு. அம்மா அந்த மோதிரம் நல்லா இருக்கு பாரு. நான் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கூடா, எல்லாம் உனக்குதான் செல்லும். ஐ அம்மா இங்க பாருமா. ஆமாம்மா. அப்பா நல்லா இருக்குமா? எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராஜி, ஏது இவ்ளோ நகை? எல்லாமே முன்னாடியே வச்சிருந்த நகைதா. ஐஷுக்கு சரியா இருக்கான்னு இப்பதான் ஒன்னொன்னா போட்டு பாத்துட்டு இருக்கோம். 50 ஏக்கர்னு கம்மியா கேட்டுட்டோமோ? இந்த ஆரம் ரொம்ப நல்லா இருக்கே. இத கண்மணிக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு என்னக்கா, ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு இதே மாதிரி புதுசா ஒண்ணு வாங்கி தரேன். கண்மணிக்கு போட்டு அழகு பாத்துக்க. அத்தை இந்த மோதிரம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க கூட அத்தை போட்டு பாக்குறேன். அதெல்லாம் தரமாட்டேன். இது எந்த லூசா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கா. சும்மா தாண்டி கேட்டேன். இந்த மாலை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கே. நல்லாதான் அண்ணி இருக்கும். உனக்கு என்னக்கா, எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும். ஐயோ, அடுப்புல பருப்பை போட்டிருந்தேன், நான் மறந்தே போயிட்டேன். ராஜி, நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இந்த ஒரு மாலையா கண்டுக்க போறாங்க? இத நாம அப்படியே ஆட்டையை போட்டுற வேண்டியதான். அண்ணி வா ராஜி, நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ். சரிங்க அண்ணி. அண்ணி, நீங்க போட்டிருக்கீங்களே இந்த மாலை, அது எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா போட்டது. எங்க அம்மா எனக்கு போட்டு விட்டாங்க. இத நான் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு போடணும். அதுதான். அது அடுப்பு ஆஃப் பண்ற அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். அதான். அண்ணி, என் மேல ஏதோ கோபம் இல்லையே? என்ன தப்பா எடுத்துக்கல? இல்ல இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜி? அண்ணி, என் கூட கொஞ்சம் வாங்க. வாங்க அண்ணி. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அண்ணி. எனக்கு எதுக்கு ராஜி? பரவாயில்ல, எடுத்துக்கோங்க அண்ணி. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கக்கா. உனக்கு இல்லாததா? இதுல எது அதிக போன்னு தெரியலையே. எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருக்கு. எதை எடுக்கிறது? பெருசா ஏதாவது எடுத்துட்டோம்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ? என்ன பண்ணலாம்? அத்தை, இந்த ஒட்டியானோ எனக்கு சின்னதா இருக்கு. பேசாம இதை எடுத்துக்க. வேண்டாம் வேண்டாம்.
என்ன எடுத்துக்க மோதிரம் கேட்டப்ப தரமாட்டேன்னு சொன்னா இப்ப இவ்வளவு பெரிய ஒட்டியானத்தை எடுத்து கொடுக்குறா. எத்தனை பவுனா இருக்கும்? ஐசு, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நீ மகராசியா இருப்ப. உட்கார். மாமா நம்ம கிட்ட பேசினது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. எனக்கு திரும்பவும் மாமாவோட குரலை கேட்கணும் போல இருக்கு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? ஆ, எடுப்பாரா? இந்த டைம்ல கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பாரு. நம்ம நினைச்ச மாதிரியே ராசாத்தி தனியாளா நின்ன கம்பெனிக்கு ஒரு புது இடத்த பிடிச்சிட்டாளே. உண்மையிலேயே ராசாத்தி பெரிய பிரில்லியன்ட் தான். அவ குரலை கேட்கணும் போல இருக்கே. The number you have dialed is currently busy. Please try later.